டயட் நாலேஜ்ல பார்ட் 1 நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மெயினா இதுல வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா புரோட்டீன் சோர்ஸ்ல தான் வந்து என்னன்னா ஃபோக்கஸ் வந்து பண்ணணும். ஏன்னா இந்த புரோட்டீன் தான் வந்து நம்மளோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்சை ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன்ல புரோட்டீன் ஃபுட்டா டெய்லி பேசிஸ்ல வந்தோம்னா பருப்பு வந்து சாப்பிடலாம். இதுல கார்போஹைட்ரேட்டும் வந்திருக்கும், புரோட்டீனும் வந்திருக்கும், ஃபைபரும் வந்திருக்கும். ஒரு லாங் ஹவர்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கிறதுக்கு வந்து இந்த தால் வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். ரெண்டாவது சென்னா நீங்க வந்து எடுத்துக்கலாம். சென்னால அதிகமான புரோட்டீன் வந்து இருக்கு. அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் கார்போஹைட்ரேட்டும் வந்து இருக்கு. இது நீங்க பாயில்டு பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம், ரோஸ்டடாவும் எடுத்துக்கலாம், இல்ல சாலட்ஸ் மாதிரி நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம். மூணாவதா பன்னீர். அப்படி நீங்க பன்னீர் வந்து எடுக்கும் போது லோ ஃபேட் பன்னீரா வந்து பாருங்க. ஏன்னா பன்னீர் வந்து பால்ல இருந்து செய்யறதுனால அதுல அதிகமான ஃபேட் வந்து இருக்கும். புரோட்டீனை கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபேட் நிறைய வந்து இருக்கும். ஸோ இதோட குவான்டிட்டியை வந்து கம்மியா பாருங்க. பெஸ்ட் லோ ஃபேட் பன்னீரா வந்து நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஃபோர்த் நான் வெஜிடேரியன் சோர்ஸ். ஃபர்ஸ்ட் எக் வந்து எப்பயுமே ப்ரிஃபர் பண்ணுங்க. ஏன்னா ஹை குவாலிட்டியான புரோட்டீன் வந்து எக்ல வந்து இருக்கு. இது வந்து நீங்க பாயில்டு பண்ணியும் வந்து எடுத்துக்கலாம், ஸ்கிராம்பிள்டாவும் வந்து எடுத்துக்கலாம். ஆனா ஆஃப் பாயில், கலக்கி, ஆம்லேட் இந்த மாதிரி சாப்பிட்றது அவாய்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் சிக்கன், ஃபிஷ் இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம். மேக்சிமம் இதை வந்து குழம்பா நீங்க வந்து சாப்பிடுங்க. வறுத்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்கும்.